அதாவது ஆங்கில நாளிதழ்கள்ல கடந்த ஒரு வாரமா பேசப்படுகின்ற இந்திய பொருளாதாரின் ஸ்திரத்தன்மை, ஸ்டெபிலிட்டி ஆஃப் இந்தியன் எக்கானமி அப்படின்னு ஆங்கிலத்துல மிகப்பெரிய வல்லுநர்கள், பொருளாதார வல்லுநர்கள், குறிப்பா பாத்தீங்கன்னா டெல்லி மற்றும் பஞ்சாப்ல பணியாற்றக்கூடிய பேராசிரியர்கள் இந்த இந்தியா பாகிஸ்தான் போர் என்ற செய்திக்கு பின்பு, போருக்கு முன்பு, இந்த ரெண்டுத்தையும் அனலைஸ் பண்ணி பல கட்டுரைகள் கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னா, நம்முடைய வாசகர்களும் நாளிதழ்களை வாசிக்கக்கூடியவர்களும் இந்திய பொருளாதாரம் உண்மையிலேயே நீங்க கேள்வியில கேட்ட மாதிரி ஒரு ஸ்திரத்தன்மையோட பாதுகாப்போட இருந்தா தான் பெரும்பான்மையான மக்களுக்கு அந்த வாழ்க்கை உத்தரவாதம் என்பது இருக்கும். அப்படி இருக்கிறதா என்பதை நாளிதழ்கள் சொல்ல வேண்டும், அறிவுலகம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிந்து கொள்வதற்கான உண்மையான விவரங்களை கொடுப்பதற்கு உங்களுடைய கேள்வி பயன்படும். குறிப்பா சர்வதேச பொருளாதாரம் தீர்மானிக்கிற சக்தி இன்னைக்கும் ட்ரம்ப் மூலமாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவின் அதிபராக ட்ரம்ப் வந்ததற்கு பின்பு இந்திய பொருளாதாரம் சர்வதேச லெவல்ல ஸ்டெபிலிட்டியா போயிருக்கா என்ற கேள்விக்கு போகல என்கின்ற பதில் தான் நம்மளால தர முடியும். ஏன் போகல அப்படின்னு நீங்க ஒரே கேள்வியில கேட்டாங்கன்னா, பலதரப்பட்ட மக்களின் மூலமாக இந்திய பொருளாதாரத்திற்கு வருகின்ற அந்நிய செலவாணி, அதாவது வெளிநாடுகளில் வேலை செய்யக்கூடிய இந்தியர்கள், பல லட்சம் ஆட்கள், அவர்கள் அனுப்புகின்ற பொருளாதார உதவி இந்தியாவுக்கு, அவங்க குடும்பத்துக்கு தான் கொடுக்குறாங்க, இந்தியாவினுடைய மக்களுக்கு கொடுக்கல. இந்த நாட்டில் வாழுகின்ற அவர்களுடைய குடும்பத்தாருக்கு வெளிநாட்டில் கஷ்டப்பட்டு அவங்க அனுப்புகின்ற தொகைக்கு ஒரு பாதுகாப்பு உத்தரவாதம் என்பது கொடுக்கப்பட்டது. கிரேட் அமெரிக்கா என்ற கொள்கையை முன்வைத்து எல்லா நாடுகளுடனும் வியாபாரத்தை பேசுகின்ற ட்ரம்ப் இந்தியாவின் மீது அப்படி பேச மாட்டார் என்று இந்திய நிதி அமைச்சகமும் இந்தியாவினுடைய விஸ்வகுரு என்று அழைக்கப்படுகின்ற பிரதமரும் நம்பினார்கள்.